நாங்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஜீவிகள் இல்ல. ஆனா உண்மையில நானும் ஒரு பாவமான உயிர்தான். இந்த பாட்டில் என் வாழ்க்கையின் நிறைவான நினைவுகள் தான். ஒரு நாள் நானும் மனிதன் மாதிரி சிரிச்சிருந்தேன். இப்போ சிரிப்பு மறந்து போச்சு. இருட்டு மட்டும்தான் என் சுகமான சிநேகிதன். எனக்கு தெரியல நான் இப்படி ஆகிடுவேன்னு. நாங்க எல்லாரும் சிரிச்சு வாழ்ந்த நாள் இருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு நாள் கூட சிரிப்பு கிடைக்கல. இந்த பாட்டில் நான் வாழ்ந்த நினைவுகள் தான். என் பசியும் என் பாவங்களும் எல்லாம் இதுலதான். இப்போ நான் பேசுற வரையும் இந்த இடம்தான் என் உடலும் என் உயிரும். நான் யாருன்னு தெரியல. நானா இன்னும் உயிரோ இல்ல நிழலான்னு கூட புரியல. எல்லாம் என் கையில இருந்துச்சு. ஆனா இப்போ இததான் என்கிட்ட இருக்கு. ஒரு பாட்டில், ஒரு நினைவு. ஒரு காலத்துல நானும் சிரிச்சிருந்தேன். இப்போ சிரிப்பு எனக்கு புரியல. இருட்டுதான் என் நேசம். இதுதான் என் உயிர். இதுதான் என் முடிவு போல இருக்கு. என் வாழ்க்கையில சிரிப்பு இல்ல. ஆனா இந்த பாட்டில் தான் என் நேசம். இத நான் கைவிட மாட்டேன்னு சொல்றேன். ஆனா இதை விட போற காலத்துல கை ஸ்லிப் ஆகுது. இதுதான் என் கதை முடிவு. ஒரு ஜீவன் சிரிப்பு தேடி வந்து இருட்டுல மறைஞ்சிடுச்சு. யாருக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சோகம் வரக்கூடாது. அது வந்தா அதை தாங்கிறது நரகம்தான். இரவுகள் சில நிமிடங்கள் தான். ஆனா இந்த சோகம் வந்தா அது ஒரு வாழ்க்கை முழு நரகமா மாறிவிடும். இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி மன நிம்மதி இல்லாம இருந்தா ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த சோகத்தை உன் நண்பர்கள் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணுங்க. உங்களோட ஒரு கிளிக் தான் எனக்கு ஒரு பிரிவு இல்லாத உறவு.